பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு பல பேர் வந்து திமுகவுடைய ஊதுகுழாக செயல்பட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நார்மலா நீ வந்து திமுகவுடைய ஆதரவு பேச்சாளர், திமுகவுடைய ஆதரவாளர், நான் திமுக தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டே நீ நிறைய விஷயத்த பேசலாம். அதாவது பத்திரிகையாளர், நான் வந்து அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற ஒரு டேக்லைனை போட்டுக்கிட்டு நீ என்னென்னலாம் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க, ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது இதனாலதான் தாவைக்கல உள்ளவங்க எல்லாம் சில விஷயங்களை சொல்றாங்க. மீடியா வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கு, டிஎன்கே கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு விஷயத்த குற்றச்சாட்டு அடிக்கடி எல்லா இடத்தையும் வைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் அதனால மீடியால பேச போறதும் இல்லை. தாவைக்கால சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது, நிறைய இடத்துல கொலை நடந்திருக்கு, அந்த விஷயங்கள் மீடியால எந்த மீடியாலும் வர்றது கிடையாது, நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அதை எடுத்து விவாதத்திலையும் கொண்டு வரதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த மீடியா உண்மையா இருக்கு, எந்த மீடியா கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு மீடியா கிடையாது. ஏதோ விஜய் அவர்கள் அந்த விவாதத்தை பிரச்சனை டேக்லைன்ல வந்து நியூஸ்ல பயங்கரமா போடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதை எதுக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கா? நம்ம பேச வேண்டிய என்ன விஷயம்? திமுக வந்து மக்களை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. அவங்க பண்ற எந்த தவறும் தெரியாம இது மாதிரி பிரச்சனைகளே மக்களை அப்படியே ஓட்டிடுவோம். மக்கள் வந்து ஒரு கேவலமான முட்டாள் மக்கள் இவங்கெல்லாம், நம்ம அப்படியே அவங்கள மழுப்பி ஓட்டி ஒரு தேர்தல் வரை வந்து அவங்க ஒரு ஓட்டு வாங்கிட்டோம்னா அடுத்த 5 வருஷம் ஏமாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லயே இருக்காங்க. என்ன விஷயம்னா, சட்டம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு, கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு கொலை நடந்திருக்கு, ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை இதுவரை வெளி வரவே இல்லை. அது நான் தெளிவான ஒரு பகுதியிலேயே சொல்றேன், என்ன கொலை, என்ன விஷயம் அப்படிங்கிறத. 2 பேர் இடையில கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, சாதிய ரீதியாகவும் சரி. இதெல்லாம் இது எப்படி நடக்கும்? கட்சி சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறதுனாலதான் அதை அப்படியே பேசி மறைக்கப்படுது இது மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இது மாதிரி விஷயங்களை பேச வந்தா அந்த அரசியல் ஊடகங்கள், அந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து வேற மாதிரி இதை பத்தி விஜய் அவர்கள் ஏன் பேசல, இதை பத்தி விஜய் அவர்கள் ஏன் பேச, அதே விஷயங்கள் வந்து அவர் பாஜக பத்தி ஏன் பேசணும், பாஜக எதுக்கு பேசணும்? அவர் நிறைய விஷயங்களை வந்து நமக்கே பார்க்கும் பொழுது ரொம்பவும் கோபமா வருது. ஆனா அதற்கான விஷயங்களை நம்ம எங்க கொண்டு போய் வைக்கிறதுங்கிறத ஒரு ஆதங்கமும் இருக்கு. அது மாதிரி விஷயங்களை நான் இனிமேலுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த பதிவா நான் கொண்டு வர போறேன். நிறைய விஷயங்களை, அதாவது சில விஷயங்கள் வர்றதே கிடையாது, எந்த ஒரு மீடியா சேனலே வர்றது கிடையாது. அது மாதிரி விஷயங்களை நான் உங்கள்ட்ட வந்து கொண்டு சேர்க்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கிறேன்.